டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகியுள்ளார். கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கு தொடர்பாக விஜயிடம் விசாரணையானது நடைபெற இருக்கிறது. விஜய் வாகனத்திற்கு மட்டும் சிபிஐ அலுவலக வளாகத்திற்குள் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகியுள்ளார். விஜய் வாகனத்திற்கு மட்டும் சிபிஐ அலுவலக வளாகத்திற்குள் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் நிரஞ்சன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், தொடர்ந்து மேலும் விரிவான விவரங்களை பகிரலாம். விஜய் அவர்களிடம் சிபிஐ விசாரணை என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. அவர் தற்பொழுது வந்திருந்தாலும் அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அவர் அந்த சிபிஐ அலுவலகத்தின் முன்புறம் இருக்கக்கூடிய அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் தற்பொழுது அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் கையொப்பம் என்பதும் பெறப்பட்டிருக்கின்றது. அவர் வந்ததற்கான அந்த வருகையேட்டில் கையொப்பம் என்பதும் பெறப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக விஜய் அவர்களிடம் சிபிஐ விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது என்பதுதான் இந்த நிமிடத்திற்கான மிக முக்கியமான செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரது மற்ற நிர்வாகிகள் மற்றும் அவரது தனிப்பட்ட பாதுகாவலர்கள், ஓட்டுநர்கள், தாவேகாவுடைய மற்ற நிர்வாகிகள் ஆகியோரிடமும் விசாரணை என்பது இன்றைய தினம் நடைபெறுகிறது. எனவே டெல்லியில் வைத்து 3 நாள் விசாரணை என்பது தாவேகா மூத்த நிர்வாகிகளிடம் நடத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை டெல்லி செக்ஷனாகவே வராது. இருந்தாலும் கூட தமிழகத்தில் வைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் அவர்களுக்கு முழு திருப்தி என்பது ஏற்படவில்லை. குறிப்பாக சில வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் விசாரணையில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான்